குரூப்புக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லணும்னா நிறைய மத்தவங்கள பத்தி யோசிப்பேன். ம். நம்ம இத பண்ணா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அந்த ம். தாட்ஸ் எனக்கு நிறைய இருந்தது. அம்மா சரி. போனதுலயே நான் பயங்கர டிப்ரெஸ் ஆயிட்டேன். இந்த பையனுக்கு என்னன்னா he was suffering from separation anxiety. எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியல. ரைட். ஃபுல்லா அழுதுகிட்டே தான் இருப்பேன். இங்க வந்து நான் 1.5 years ஆயிடுச்சு. ரெக்கார்டிங்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தேன். இதுல ஹேப்பனிங்ஸ் எல்லாமே ரெக்கார்டிங் மட்டும் தான் நான் கேட்பேன். ரைட். அது கேட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா எனக்குள்ள எனக்கே தெரியாம டிராஸ்டிக் சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். லவ்லி லவ்லி. சோ அது வந்து என்ன ஒரு பிரேவான ஒரு முடிவு எடுக்க வந்துச்சு. அதுதான் வந்து நான் ஜாப குவிட் பண்ணது. இந்த குரூப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மதர்ஹுட் எவ்வளவு அழகானதுங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கறதையும் நான் ரியலைஸ் பண்ணேன். ரைட். சோ நம்ம 2 குழந்தைங்களை வச்சுட்டு இப்படி தேவையில்லாம அழுதுகிட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே, இதை நம்ம அழகாக்கணும், மதர்ஹுட்ட அழகாக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிளஸ் இந்த குரூப்ல இருந்து நான் கத்துக்கிட்டது, யாரையும் பிளேம் பண்ணாதீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. அதை நான் எடுத்தேன். லவ்லி லவ்லி. பிளஸ் நான் ஜாப குவிட் பண்ணி 1 year ஆகுது. ஒரு நாள் கூட நான் ரெக்ரெட் பண்ணதில்லை அந்த ஜாப விட்டு. வாவ் வாவ் வாவ். ஏன்னா இந்த பிரேக் வந்து ஏன்னா நான் என்னோட செல்ஃப் கேருக்கும் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். சூப்பர். சோ எனக்கு வந்து நான் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தோணவே இல்லை. ரைட். ஐ அம் டோட்டலி எங்கேஜ்ட். ஃபுல்லா நான் எங்கேஜ்டா இருக்கேன். நம்ம பாத்துக்கிட்டோம்னா தான் பசங்களை பாத்துக்க முடியும்ன்றத நான் ரியலைஸ் பண்ணேன். 1.5 hours ஒர்க் அவுட் பண்ணுவேன். வாவ். ஓகே. டெய்லி 1.5 hours பண்ணுவேன். பிளஸ் நான் எப்படி இப்ப கான்சென்ட்ரேட் பண்றேன்னா பசங்களுக்கு ஹெல்தியானது கொடுக்கணும் நம்ம. எஸ் இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி நவ. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எனிதிங் இஸ் பாசிபிள். பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு அசால்ட், அந்த ஒரு தைரியம் வந்துருச்சு இப்போ.